நீ நான் காதல் சீரியலோட அடுத்த வாரத்திற்கான ப்ரொமோ. ஸோ இந்த ப்ரொமோ காமிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, இது தாங்க நடக்கும் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதே தாங்க இந்த ப்ரொமோவிலையும் காமிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம அபிக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு இல்லையா, இந்த ஆர்டரை மட்டும் சக்ஸஸாக முடித்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அபிக்கு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டு தொகையாக கிடைக்கும். அதை வச்சு அவங்க அக்கா கல்யாணத்தையே நடத்தி முடிச்சிடலாம். ஸோ அந்த ஆர்டர் தாங்க இது. இந்த விஷயத்தை முரளி நேராக போயிட்டு சுந்தரிக்கிட்ட சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இப்போ இந்த வேலையை ஒழுங்காக செய்ய விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சதித்திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே சுந்தரி. ஸோ நம்ம அபி வந்து பார்த்திங்கன்னா தையல் மிஷினை எல்லாமே வீட்டுக்கே எடுத்துக்கிட்டு போயிட்டு அவங்க குடும்பமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ராத்திரி பொழுதாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைனில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே தச்சு முடித்து அதை ஒரு வேன்லேயும் ஏற்றி அனுப்பி விடுறாங்க. ஆனால் அந்த வேன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு போகவே இல்லை. ஸோ நம்ம அபி வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஃபோன் பண்ணி, என்னம்மா இன்னும் வரலையா, நாங்கள் சொன்ன அட்ரஸ்க்கு வரலையே அப்படின்ன உடனே, நாங்கள் எப்பயே அனுப்பிட்டோமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அப்படிலாம் எதுவுமே வரவே இல்லையே அப்படின்னு கஸ்டமர் சொன்ன உடனே அபிக்கு அழுவ தாங்கலை. நம்ம ஹீரோ ராகவும் பக்கத்துலேயே தான் இருக்கிறாரு, கவலைப்படாத, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அபியை கூட்டுக்கிட்டு நம்ம ராகவ் காரில் கிளம்பிட்டாப்புல. கண்டிப்பாக நம்ம ராகவ் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருவார். ஸோ நம்ம ஹீரோ தேடி போனால் அது எப்படி கிடைக்காம போகும், கண்டுபிடிக்கத்தான் போகிறாரு. வெயிட் பண்ணி பாருங்கள்.